கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சோசியல் மீடியாவில் சாம்பியன் ட்ராஃபிக்கு ஹர்திக் பாண்டியா கேப்டனா இல்லை விராட் கேப்டனா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட டாபிக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஹிட்மேன் மறுபடியும் உரக்கான சான்ஸ் இருக்கா? கௌதம் கம்பீருக்கும் ஹிட்மேனுக்கும் பிரச்சனையா? சாம்பியன் ட்ராஃபி இந்தியா வின் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூப்பர் ஜபால் ரொம்ப முக்கியமாக பாடா கவாஸ்கர் ட்ராஃபி தோத்துட்டோம். அதை அப்படியே ரேப் பண்ணி வச்சுட்டு அடுத்த மேஜர் டோர்னமெண்ட்டான சாம்பியன் ட்ராஃபி பார்க்கணும். சாம்பியன் ட்ராஃபி அடிச்சே ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் இந்தியன் டீம் இருக்காங்க. ஸோ ஓவராலாக நம்ம குரூப்லேயும் டம்மி டீம் தான். 4 தட்டிட்டு போயிடலான்டானுங்கிற மாதிரி பங்களாதேஷ், பாகிஸ்தானு இந்த மாதிரி தான் போட்டு வச்சிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி எப்படியோ டாப் 2க்குள்ள வந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்சஸில் தான் ஆப்போசிட்டில் ஆஸ்திரேலியாவை ஃபேஸ் பண்ணுவோமா, இங்கிலாண்டை ஃபேஸ் பண்ணுவோமாங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதில் வின் பண்ணி ஹோப்ஃபுல்லி ஃபைனல் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேச வேண்டிய விஷயம், கேப்டன் யாரு? நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், லாஸ்ட் மேட்ச்ல விராட்டுடைய கேப்டன் பாத்தீங்களா? ஸோ அவருடைய கேப்டன்சி எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்களா? செமையா பண்ணார் இல்லையாங்கிற மாதிரி அவ்வளோ மீடியாக்கள் எழுதியிருந்தாங்க. அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமா நம்மளுடைய விராட் ஃபேன்ஸும் நிறைய பேர் டேக் பண்ணியிருந்தாங்க. உண்மையாலுமே அவருடைய கேப்டன்சியில ஒரு தனி வைப்னு சொல்லணும். எப்பவுமே நீங்க ஒன்று கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? விராட்டை பொறுத்த வரைக்கும் அண்டர் கேப்டன்சி, யாருடைய கேப்டன்சி கீழேயாவது விளையாடும் போது நல்லா பம்புடப்பா இருப்பாரு, கத்துவாரு, சண்டை போடுவாரு, ஏதாவது ஒன்று பண்ணுவாரு. ஆனா அவர் கேப்டனா மாறினப்போ சைலண்டா இருப்பாரு. நான் எப்போ நோட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ பும்ரா வெளியில போனதுக்கு அப்புறம் 4 விக்கெட் இருந்தது. பெரிய பவுலர்ஸ் யாரும் இல்லை. பிரசீத் கிருஷ்ணா அண்ட் ரொம்ப முக்கியமா சிராஜ். கிருஷ்ணா அளவுக்கு ஒரு விக்கெட் தான் எடுத்து வச்சிருந்தாரு. ஸோ மேக்ஸிமம் விக்கெட் எடுக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பும்ரா இல்லாம டக்குன்னு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல 4 விக்கெட் எடுக்க வச்சாருங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு விக்கெட்டுக்கு செலிப்ரேட் பண்றாங்க இந்தியன் டீம். விராட் செலிப்ரேட்டே பண்ணல. ஸோ கிளாப் மட்டும் பண்ணிட்டு போயிருந்தாரு. ஸோ அந்த கேப்டன் அப்படிங்கிற பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் ஸோ அவர் வந்துட்டு அவருடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு. பொறுமையா கடைபிடிக்கிறாரு, நீட்டா பவுலிங் ரொட்டேஷன் பண்றாரு. இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது சாம்பியன் ட்ராஃபிக்கு விராட் தான் கேப்டனுங்கிற மாதிரி நிறைய மேகசின்ஸ்ல எழுதியிருந்தாங்க, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, விராட் ஓகே தான். அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியாவுடைய சாப்டரையும் நம்ம பார்க்கணும். ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இந்தியன் டீமை லீட் பண்ணிட்டு போறதுக்கு கரெக்டான ஒரு கைடுங்கிறதெல்லாம் மாற்றமே கிடையாதுங்க. சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ணியிருக்காரு. ஸோ மும்பை இந்தியன்ஸுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய தடவை விராட்டன், எம்எஸ்டி, ரோஹித் சர்மா 3 பேர் கீழேயும் விளையாண்டுருக்காரு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஹர்திக் பாண்டியா தான் கரெக்டுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய தலையை நம்ம மறந்துட்டோம். வேற யாரு? ஹிட்மேன் தான். ஹிட்மேனை பொறுத்த வரைக்கும் 2027 வெளியில போயிடுவாருங்க. அதுல மாற்றமே கிடையாது. ஹிட்மேன் ஆகட்டும், நம்மளுடைய விராட் ஆகட்டும், 2 பேருமே 2027 ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. இன்னும் 2 வருஷம் அவங்க விளையாடுறது இந்த மேஜர் டோர்னமெண்டான வேர்ல்ட் கப்புக்காக தான். 50 ஓவர் வேர்ல்ட் கப்பை மறுபடியும் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு அவங்க ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. ஸோ அடிச்சாலும் அடிக்காட்டியும் ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. அதுல மாற்றமே கிடையாது. அது வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மேஜர் டோர்னமெண்ட்ல கேப்டனா கண்டிப்பா ரோஹித் சர்மா தான் இருப்பாரு. இதுக்கு முன்னாடி பல எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு. ஸோ போன தடவை வேர்ல்ட் கப்ல பார்த்தோம், 50 ஓவர் ஃபார்மெட்ல அவருடைய அணுகுமுறை உண்மையாலுமே டிஃப்ரெண்டா இருக்குங்க. ஸோ நிறைய பேர் நோட் பண்ணீங்களான்னு தெரியல, எல்லாமே இருக்கட்டும். ஸோ 50 ஓவர் ஃபார்மெட்ல செமையா பண்ணிட்டு இருக்காரு. போன தடவை வேர்ல்ட் கப்ல ஒரு மேட்ச் தான் தோத்தோம். ஃபைனல் வரைக்கும் அவர் கொண்டு போன விதம் ஆகட்டும், அவருடைய பேட்டிங் ஆகட்டும், பேட்டிங் ரொம்ப முக்கியம். அவரை பொறுத்த வரைக்கும் தடால் புடால்னு ஒரு 100, 200 எல்லாம் அடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீட்டா ஒரு 25-30 பால்ல அவருக்கு ஒரு 50, 60 அடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாரு. ஒரு செட் பண்ணி ஒரு டோன் செட் பண்ணிட்டு போயிடுவாரு. இதுதான் அவருடைய வேலையே. இதுக்கப்புறம் விராட்டுக்கு ஒரு ஆங்கரிங் ரோல் இருக்கு. கடைசி வரைக்கும் நீ கேம் எடுத்துட்டு போகணும். 90 பால் பிடிச்சி நீ 90 ரன் எப்பவுமே ஒன்டேல ஆடுவில, அந்த மாதிரியே ஆனா கூட பிரச்சனை கிடையாது. ஸோ நீ தடால் புடால்னு அடிக்கணும் அவசியம் கிடையாது. உன்னுடைய வேலை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகணுங்கிற மாதிரி ரோல் பிரிச்சு கொடுத்துருவாரு. ஸோ நடுவில் வரக்கூடிய இந்த சூரியகுமார் யாதவ், மற்ற பேட்டர்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோசிவா ஆடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துருவாரு. ஸோ பினிஷிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஹர்திக்கு ஸோ டீமுடைய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆடுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துருவாரு. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பும்ரா, இன்னொரு பக்கம் சமி. ஸோ இந்த மாதிரியான டீமை பர்ஃபெக்டா அவங்களுக்கு என்னென்ன வேலையோ பிரிச்சு கொடுக்கறதுல ரோஹித் தான் கில்லாடி. ஸோ ஒன்ஸ் அகைன் என்னை பொறுத்த வரைக்கும் விராட்டா ரோஹிட்டான்னு கேட்டா நான் ரோஹித் தான் கண்டினியூ பண்ணுவாருங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஆனா இப்ப கௌதம் கம்பீருக்கும் ரோஹித் சர்மாக்கும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்க்காத்தா வராரு, டீமுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஸோ இதன்படி பார்க்கும்போது கம்பீர் யாரை கை காட்டுறாரோ ஸோ அவர் தான் கேப்டனா இருக்க முடியும். ஹோப்ஃபுல்லி யங்ஸ்டரான ஹர்திக் பாண்டியாவுக்கு போகலாம். ஸோ இல்லைன்னா விராட் கோலிக்கு போகலாம். ஸோ அகைன் ஹிட்மேனுக்கே போகலாம். ஹிட்மேனுக்கு அவருக்கு பிரச்சனையான்னு கேட்டா டீமுக்குள்ள காரசாரமா பேசினது உண்மைதான். சில சமயத்துல சில டிசிஷன் எடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி பிரஸ்ல போட்டு உடைச்சாரு கம்பீர். அதுக்கப்புறம் கம்பீரும் ரோஹித் சர்மாவும் ஒன்னா இருந்து பார்க்கவே இல்லை. அவர் ஒரு மூலையில தனியாக வந்துட்டு இருக்காரு, இவர் ஒரு மூலையில் இருக்காரு. ஸோ மேக்சிமம் 2 பேரும் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமை ஷேர் பண்ணி நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ இதுபடி பார்க்கும்போது ஒரு சலசலப்பு அப்படிங்கிறது டீமுக்குள்ள போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ கண்டிப்பா என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. ஆனா ஹிட்மேன் தான் கேப்டனா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ கம்பீர் என்ன நினைக்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ விராட் கேப்டனா இருந்தாலும் பெட்டர் தான்,
ஹர்திக்கா இருந்தாலும் பெட்டர் தான். பட் ஹிட்மேனா இருந்தா மச் பெட்டர் அப்படிங்கிற மாரி தான் எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.